Hello everyone, welcome to Mommy's Class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அடிஷன் ஃபார் கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1ல் இருக்கிற கிட்ஸ்க்கு நீங்கள் அடிஷனை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க. அது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடிஷனை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நம்பர்ஸுக்கு ரீட் பண்ணுறதுக்கு, அது கவுண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் thing is to count numbers. நம்பர்ஸை சொல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை அவங்களுக்கு கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ண சொல்லிங்கன்னா அது அவங்களால கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதை சொல்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெட் பால் வந்து 1 இருக்குது, இங்கே ப்ளூ பால்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ இப்போது உங்ககிட்ட டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெட் அண்ட் ப்ளூ பால்ஸை ஒன்றா சேர்த்து அது மொத்தமாக எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன நம்பர் வருதுங்கிறத சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் அவங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அடிஷனை சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் டீச்சிங் அடிஷன் இஸ் டு கவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் த ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்து இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணி மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லும்போது 1 2 இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் பண்ணணும். ஸோ 1 2 நெக்ஸ்ட் நம்பர் 3 4. ஸோ 4 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2 குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது அதை ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கண்டினியூஸாக நம்பர் ஆர்டரோட கவுண்ட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அது அவங்க கிளியராக இருந்தாங்கன்னா அடிஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு கவுண்டிங் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அடிஷனை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த அடிஷன் அப்படிங்கிறதான மீனிங் என்னென்னதை சொல்லிக் கொடுக்கணும். அடிஷன் மீன்ஸ் புட்டிங் திங்ஸ் டுகெதர். அதாவது திங்ஸை ஒன்றா சேர்த்து நம்ம சொல்கிறது தான் வந்து அடிஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் when we add numbers we get their sum. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வர அந்த டோட்டல் ஆன்சரை தான் நம்ம வந்து சம் அப்படின்னு சொல்கிறோங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ சம் அப்படிங்கிறது நம்பர்ஸை சேர்த்து சொல்கிறது தான் சம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு த சைன் ஆஃப் அடிஷன் இஸ் ப்ளஸ். ஒரு அடிஷன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சைன் இருக்குது, அந்த சைன் தான் நம்ம ப்ளஸ். வி ரீட் இட் ஆஸ் ப்ளஸ். அதை நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லணுங்கிறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் அதை எப்படி எழுதணுங்கிறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த பேசிக் திங்ஸ் ஆஃப் அடிஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 and 4 மேக் டேஷ். ஸோ இப்போ 2வையும் 4ஐயும் நம்ம கண்டினியூஸாக, அதாவது ஆர்டராக அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ சொல்லி கொடுக்கும்போது நமக்கு வர ஆன்சர் 6. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத இப்படி சொல்லி கொடுக்குறோம். ஸோ 2 + 4. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறது 2 திங்ஸை ஒன்றா சேர்க்கறது, புட்டிங் திங்ஸ் டுகெதர் அப்படிங்கிறதா ப்ளஸ். அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ 2 + 4 இஸ் 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ 2 + 4 = 6. ஸோ இது வந்து எப்படி நம்ம அந்த அடிஷனை எழுதணும் அண்ட் அந்த அடிஷனை எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டையுமே நீங்கள் எழுதுறதுக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். 2 + 4 = 6. 2 + 4 = 6. ஸோ இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரியே எக்ஸசைஸ் எல்லாமே அவங்களுக்கு நிறைய பண்ண ஈஸியாக இருக்கும் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ 6 + 1 7. 4 + 5 = 9. ஸோ இது எப்படின்னா கவுண்ட் பண்ண சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் நம்பர், அதோட நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து நெக்ஸ்ட் குரூப்பை கண்டினியூ பண்ணணும். அந்த ஆர்டரோடு அவங்களுக்கு கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ 1 2 3 4. 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5லேருந்து தான் இதை கண்டினியூ பண்ணணும். 5 6 7 8 9. ஸோ நமக்கு இங்கே ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது. அந்த ஆன்சரை எழுத சொல்லி கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி இது வந்து நமக்கு ஹாரிசான்டல் கவுண்டிங்காக இருக்குது. அண்ட் இதுலேயே நம்ம வந்து வெர்டிக்கல் கவுண்டிங்கும் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் கவுண்டிங் நம்பர் மேலே போட்டு ப்ளஸ்
நெக்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் நம்பர், நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் ஆஃப் நம்பர் எழுதி அதை எப்படி நம்ம ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டு அண்ட் அதோட ஆன்சர் வேல்யூவை எழுத சொல்லி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கவுண்டிங்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஹாரிசான்டல் கவுண்டிங் அண்ட் வெர்டிக்கல் கவுண்டிங் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஸோ இந்த வெர்டிக்கல் கவுண்டிங் பண்ணும்போது இது ஒன்ஸ் அவங்க நல்லா கிளியராக பண்ணிட்டாங்க அப்படின்னா வெர்டிக்கல் கவுண்டிங்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க நம்பர், அந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து இந்த நம்பரை ஆட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ 4 ப்ளஸ் 3ன்னும் போது 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லி கொடுக்கறது. ஸோ இது ஒன் வே ஆஃப் டீச்சிங். இதுலேயே வந்து நமக்கு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னும் போது இந்த மாதிரி ட்ராயிங் லைன்ஸ் இதுதான் வந்து ஸ்கூல்ஸ்லலாம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு குழந்தைங்க எப்போவுமே பிகினிங்கில் பிக்சர்ஸை வச்சு ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்சர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ஆட் பண்ணி பழகிட்டாங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணுன்னா, இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த நம்பர்ஸ்க்கு தேவையான லைன்ஸை நம்ம பக்கத்தில் ட்ரா பண்ண சொல்லி கொடுக்கலாம். இப்போ 2 + 3ன்னும் போது 2 நம்பர் 2க்கான லைன்ஸ் 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கவுண்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி 1, 2 நெக்ஸ்ட் 3, 4, 5 இந்த மாதிரி ஆட் பண்ணி போட சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட் ஆஃப் டீச்சிங் அடிஷன். அவங்க சீக்கிரமாக இந்த அடிஷனை கற்றுப்பாங்க. இப்போ 3 + 1, ஸோ 3க்கு 3 லைன்ஸ், 1க்கு 1 லைன். ஸோ 3, 1, 2, 3, 4. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ராயிங் லைன்ஸ் வச்சு அடிஷனை சொல்லிக் கொடுங்க. அவங்க சீக்கிரமாக அடிஷனை கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆடிங் ஆன் நம்பர் லைன். ஸோ இந்த மாதிரி நம்பர் லைனை வச்சு எப்படி நம்ம அடிஷனை சொல்லிக் கொடுக்கறது. ஸோ ஆட் 3 and 4 ஆன் த நம்பர் லைன். இந்த மாதிரி நம்பர் லைன் கொடுத்து இதில் நம்பர்ஸ் சீக்வன்ஸ் ஆர்டராக எழுதிட்டு 0லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிட்டு ஸ்டார்ட் அட் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் ஃபார்வர்ட் 4 டைம்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பரை கன்சிடர் பண்ணாமல் இதிலேருந்து 1 ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் 1 கவுண்ட், 2, 3, 4 கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கவுண்ட் பண்ணதும் நமக்கு என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து ஆன்சர் வேல்யூ. ஸோ அதாவது என்னென்னா 3 + 4 அதுதான் ஸ்டார்ட் அட் 3 கவுண்ட் ஃபார்வர்ட் 4 டைம்ஸ். 3 + 4ங்கிறத இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி நம்பர் லைன்ஸில் எப்படி நம்ம ஆட் பண்ணணுங்கிறதையும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது இந்த கான்செப்டையும் அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அடிஷன் பை கவுண்டிங் ஃபார்வேர்டு. ஸோ ஃபார்வேர்ட் கவுண்டிங் எப்படின்னா நம்ம ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் அது மாதிரி 7 + 2 அப்படிங்கிறத எப்படி நம்ம ஆட் பண்ண சொல்லி கொடுக்கலான்னா 7 in the mind, 2 in the finger. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் in the mind. ஸோ 7 மைண்டில் வச்சுக்க சொல்லி கொடுங்க. அண்ட் செகண்ட் நம்பர் in the finger. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 7 மைண்டில் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஈஸியாக அடிஷன் வந்து கவுண்டிங் ஃபிங்கர்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம். இப்போது நமக்கு நம்பர்ஸ் மோர் தென் 5 வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் மோர் தென் 5ஆக இருக்கும்போது அதை நான் உங்களுக்கு ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த மாதிரி கவுண்டிங் ஃபார்வேர்டு. ஸோ இந்த மாதிரி ஹையர் நம்பர்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த மெத்தட் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது 7 in the mind, 2 in the finger. ஃபர்ஸ்ட் நம்பரை மைண்டில் வச்சுக்கிறதுக்கும் செகண்ட் நம்பரை ஃபிங்கரில் வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 7 மைண்டில் இருக்கும்போது இமீடியட்டாக ஆஃப்டர் 7ன்னு சொல்லணும். அதாவது அந்த மைண்டில் இருக்கிற நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ 7 in the mind, 2 in the finger, after 7, 8, 9. ஸோ இப்போது 9 is the answer. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது ஹையர் வேல்யூஸ் அதாவது கொஞ்சம் பிக்கர் நம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க ட்ராயிங் லைன்ஸ் வச்சு அடிஷனை பண்ணி பழகிட்டதுக்கப்புறம் இந்த மெத்தடை நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது அடிஷன் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம் பாருங்கள் 8 + 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா 8 ஃபர்ஸ்ட் நம்பர் 8 in the mind, 1 in the finger. ஸோ ஆஃப்டர் 8, 9. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 6, 7, 8, 9. ஸோ 9 is the answer.
அண்ட் இந்த மெத்தட் அவங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு அடிஷன்லேயே வந்து 2 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒன் வந்து ட்ராயிங் லைன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் லைன்ஸில் வச்சு ஆட் பண்ணுறது. அண்ட் நம்பர் லைனுக்கு அடுத்தது இந்த மாதிரி இந்த மெத்தடு கவுண்டிங் ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து கிளாஸஸ்லாம் போகும்போது அடிஷனோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 numbers can be added in any order. The answer remains the same. அதாவது இப்போ நம்ம 2 numbers கொடுத்து ஆட் பண்ண ஒரு 2 groups கொடுக்குறோம் ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அந்த 2 groups வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 2 + 3 அப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் 5 தான். ஸோ 3 + 2 இருந்தாலும் நமக்கு ஆன்சர் 5. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆடிங் 0 to number gives the same number. ஸோ இப்போ ஒரு நம்பர் கூட நம்ம 0 ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு வர ஆன்சர் த சேம் நம்பர் இட் செல்ஃப் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ 2 + 0 அப்படின்னும் போது இங்கே 2 இருக்குது +0 எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ இது கூட ஆட் பண்ணாலுமே நத்திங். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா அந்த ரிமைனிங்காக இருக்கிற நம்பர் 2 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணும்போதும் நமக்கு அந்த நம்பரே தான் ஆன்சராக வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கணும். ஸோ அடிஷனோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது 2 தான். இது கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே அடிஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த அடிஷனை இந்த மாதிரியான மெத்தடில் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.